அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு எளிமையான வசிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் விளையாட்டாக கூட செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நடந்தே தீரும். மிகவும் சக்தி வாய்ந்த ஆண் பெண் வசிய மந்திரம். அதாவது முன்னோர்கள் எழுதி வைத்திருந்த ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வசிய மந்திரம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மந்திரம் அப்படின்னோடனே மிகவும் கடினமாக இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. வெறும் ஒரே வரி மந்திரம் உங்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகும். அதாவது நீங்கள் நினைத்த நபரை அப்படியே உங்களுக்கு வசியம் செய்து கொண்டு வந்து உங்கள் கண் முன்னாடியே நிறுத்தும். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆண் பெண் இருவருமே இதை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரத்தில் இதை பயன்படுத்தக்கூடாது. எந்த கிழமை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, புதன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களில் நீங்கள் எந்த நாட்களிலும் இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கலாம். இந்த மந்திரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யாரை நினைத்து இந்த மந்திர பிரயோகம் செய்கிறீங்களோ அவங்கள் ஆழ் மனதில் உங்களது சிந்தனைகளை அடிக்கடி தூண்டிவிட்டு அவர்களாகவே உங்களிடம் வந்து பேச வைக்கக்கூடிய மந்திரம். அவர்களாக உங்கள்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் சொல் பேச்சை மட்டுமே கேட்பாங்க. அதாவது உங்கள் பேச்சுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இதை செய்யக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலை 4 மணி முதல் 6 மணி வரை இருக்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் இந்த மந்திரத்தை செய்யும்போது இந்த மந்திரத்துக்கு அதீத சக்தி கிடைக்கும். அதிவேகமாகவும் இதை நீங்கள் விரும்பும் நபரிடம் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் மேக்சிமம் இதை நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் செய்யணும். கட்டாயமாக குளிச்சுட்டு தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் செய்யணும். இதுக்கு உணவு கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை செஞ்சு முடிச்சுட்டு நான்வெஜ் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த மந்திரம் சொல்லும்போது மட்டும் நீங்கள் குளிச்சுட்டு தான் செய்யணும். இந்த மந்திரம் சொல்லி முடிக்கும் வரை உங்களது முழு கவனமும் நீங்கள் யாரை நினைத்து யாருக்காக வசியம் செய்கிறீர்களோ அவர்களுடைய சிந்தனை மட்டும்தான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். இதை ஒரு நாளைக்கு 108 முறை அப்படின்னு வச்சு 11 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த 11 நாட்கள் நீங்கள் செய்யும்போதே, அதாவது இதை செஞ்சுக்கிட்ட 3ஆவது நாளே உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி நீங்கள் விரும்பும் நபர் உங்களிடம் வந்து சரணாகதி அடைவார்கள். அப்படி 3 நாளில் அவங்க வந்துட்டாலும் நீங்கள் 11 நாள் இந்த மந்திரத்தை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். இடையில் எந்த ஒரு பிரேக்கும் விடக்கூடாதுங்க. அப்படி பிரேக்கு விட்டீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் பிரேக் விடாத வண்ணம் பார்த்துக்கோங்க. சரி, காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, முதல்ல குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது முன்னாடி உட்காந்து உங்களது குலதெய்வம் வேண்டிக்கிட்டு விநாயகரையும் கும்பிட்டு விட்டு அப்படியே ஒரு 2 நிமிடம் நீங்கள் வந்து கண்களை மூடி உங்களது மூச்சு காற்றை ஆழமாக உற்று கவனிக்க வேண்டும். அதாவது உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சை நீங்கள்
ஒரு 2 நிமிடம் உற்று கவனிக்க வேண்டும். அப்படி கவனிக்கும்போது உங்களது உடல் மனம் இரண்டுமே லேசாக இருக்கும். அப்படி லேசாக இருக்கும்போது உங்களது ஆழ் மனது விழித்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அந்த நபரை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு 5 நிமிடம் அவங்களோட நினைவுகளை, அதாவது நீங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தை மனதில் நினைத்து கொண்டு அவங்களோட முகத்தை தத்துருவமாக அவங்களுடைய ஃபேஸை நீங்கள் இமேஜின் பண்ணணும். அதாவது அவங்களோட ஃபேஸை நீங்கள் இமேஜின் பண்ணி அந்த ஃபேஸை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அப்படி உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் அந்த ஃபேஸை கொண்டு வந்த பிறகு நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிற அந்த ஃபேஸில் இருக்கிற கண்ணை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். அந்த கண்களை உற்று கவனித்தவாறே இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்ல வேண்டும். பெயர் மம வசம் பவம் வசம் நமக. பெயர் மம வசம் பவ வசம் நமக. பெயர் மம வசம் பவம் வசம் நமக. இந்த பெயர்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதணுங்க. பெட் நேம், நீங்கள் செல்லமாக கூப்பிட்ற பேர், இது எதுவுமே எழுதக்கூடாது. அவங்களுடைய உண்மையான பெயரை இன்சியலுடன் எழுத வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேர், உண்மையான பெயரை எழுதணும். மேலே நான் சொன்னது மாதிரி கரெக்டாக 108 தடவை 11 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். இடையில் எந்த ஒரு பிரேக்கும் விடாமல் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் விரும்பும் நபர் நிச்சயம் உங்களை தேடி வந்து உங்களிடம் அன்பன் பேசுவாங்க. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.